கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா யூதா எழுதின நிருபம் 19வது வசனம். யூதா 19 ஜூன் 19. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இவங்க யாருங்கிறத 3 குணாதிசயம் சொல்றாரு. முதலாவது என்ன? இவங்க பிரிந்து போறவங்க. இரண்டாவது ஜென்ம சுவாபத்தார். மூன்றாவது ஆவி இல்லாதவர்கள். சரியா? இவங்க என்ன? ஜென்ம சுவாபம் உள்ளவங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. காரணம் என்ன? வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும் உண்டு. அப்ப என்ன? இது மாம்சத்துக்கு அடுத்த ஜென்ம சுவாபத்தில் உள்ளது. அது மாத்திரமல்ல, இவர்கள் பிரிந்து போகக்கூடிய மக்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? நாம் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரோடும் சரி, அவருடைய ஆவியோடும் சரி, மற்றவர்களோடு நம்ம ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்க? பிரித்து போகணும்னு சொல்லக்கூடியவங்க. எபேசியர் 4வது அதிகாரத்தில் 4வது 5வது 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர்கள் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். என்ன? நீங்கள் ஒன்றா எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதனால தான் பிலிப்பியர் 2:2 சொல்லும்போது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேற்றுவீர்களாக. அப்போ என்ன? இவங்க எல்லாருமே ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர் என்று சொல்கிறவன் தேவனோடும் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? பிரிவினையை கொண்டு வரக்கூடிய மக்கள். அடுத்து 3வது என்ன சொல்றாரு? ஆவி இல்லாதவர்களுமாமே. ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப என்ன? இவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள். ஏன்னா கொரிந்து சபைகளும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும்போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? காரணம் என்ன? கிரயத்து கொள்ளப்பட்டீர்கள். எப்படி? நீங்கள் கிரயத்து கொள்ளப்பட்டீங்க. இப்போ உங்கள் சரீரம் உங்களுடையது இல்லை, தேவனுக்குரிய சரீரம். இது என்ன? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இதில் தான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஆனால் இவர்கள் யாரு? ஆவியே இல்லாதவர்கள். யாரு? ரட்சிக்கப்படாத மக்கள். ஆனால் என்ன? ரட்சிக்கப்பட்டது போல மக்களை விசுவாச துரோகத்திலும் கேட்டிலும் கொண்டு போய் செல்லக்கூடியவர்கள் இவங்க. இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியதா? சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த 3 காரியத்தை நீங்கள் பாருங்கள். ரொம்ப சாதாரணமாக நீங்கள் உங்கள் சபையில் இல்லை உங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடியதில் அவர்கள் உண்மை உள்ளவங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு, இல்லை உண்மை உள்ளவர்களா என்று சோதித்து பார்ப்பதற்கு இந்த 3 அளவுகளே போதும். முதல்ல, ஒரு பிரிவினையை கொண்டு வரக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சபைகளில் என்ன? நம்மெல்லாம் இந்த ஊர், நம்மெல்லாம் இந்த ஜாதி, நம்மெல்லாம் இப்படிப்பட்டவங்க, இப்படி சொல்லி பிரிவினையை கொண்டு வர்றவங்க இருக்கிறாங்களா? நிறையா. இவங்க யாரு? கிறிஸ்தவங்களா? கிடையவே கிடையாது. இவர்கள் என்ன? வருவாங்க, சபைக்கு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன? எப்படி ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வருவது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவர்கள் யாரு? பிரிவினையை கொண்டு வர்றவங்க. 2வது ஜென்ம சுவாபம். என்னத்தை செய்வாங்க? அவங்க என்னதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாதிரி நடித்தாலும் அவங்களுடைய ஜென்ம சுவாபம் என்று சொல்லக்கூடிய பழைய குணம் போகவே கிடையாது. அவங்க அப்படியே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் ரட்சிக்கப்பட்டதற்கும் ஒரு வித்தியாசமே இல்லாமல் எப்போதும் இந்த ஜென்ம சுவாபம் உள்ளவங்களா பண்ணக்கூடியவங்க. 3வதா யாரு? ஆவியே இல்லாதவங்க. என்ன? பரிசுத்த ஆவியை உதவியை கொண்டு ஆவியானவர் வழி நடத்தக்கூடியதா தங்களுடைய சரீரத்தை ஒரு தேவனுடைய ஆலயமாய் பாவித்து அதில் எந்த ஒரு அசுசியும் படுத்தாமல், ஒரு பெருந்தீனி திங்காமல்,
எல்லாவற்றையும் சரியான முறையில் நடத்தக்கூடிய ஒரு ஆளாய் இருக்கிறாங்களா? அப்போ என்ன இந்த மூணையும் வைத்து நம்ம பார்த்து கொள்ள முடியும். பிரிவினையை கொடுக்குறாங்களா? ஜென்ம சுபாவத்தின்படி வாழுகிறாங்களா? இல்லை ஆவியே இல்லாமல் ஒரு மனுஷனாக இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவங்க, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அருமையாய் கிருபையாய் நீங்க உம்முடைய ஆவியின் மூலமாய் யூதா மூலமாய் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க. நாங்கள் எப்படி இந்த கள்ள ஊழியர்களையும் கள்ள விசுவாசிகளையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று. அதே சமயத்தில் எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியம் இல்லாதபடி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உருவாக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.